أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك عز وجل: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. صدق الله العظيم. பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க ஜாமியத்துல் அரபு கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே மற்றும் அறிவூட்டும் உஸ்தாத்மார்களே, என் சக மாணவ தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நான் உங்கள் முன்னிலையில் முஹர்ரம் எனும் தலைப்பில் ஒரு சில விடயங்களை உரையாடலாம் என முன்வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய நாட்காட்டியின் ஹிஜ்ரி ஆண்டு முதல் மாதமாகும். இது அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மிக புனிதமான 4 மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தின் சிறப்புகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த ஒரு சிறிய விடயங்களை உங்கள் முன்னிலையில் கூற நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் என்பது கலண்டரின் ஒரு துவக்கம் மட்டுமல்ல, அது நம்முடைய ஈமானையும் இறை நம்பிக்கையும் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு உன்னதமான மாதமாகும். அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மாதங்களை பற்றி திருக்குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இந்த நான்கு புனித மாதங்கள் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், முஹர்ரம் மாதமும் இதில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் பொருள்கள் செய்வதோ அநியாயங்கள் செய்வதோ மார்க்கத்தில் கடுமையாக தண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் நாம் செய்யும் நன்மைகளுக்கு அதிக நற்கூலியும் உண்டு, அதே போன்று பாவங்களுக்கு அதிக தண்டனைகளும் உண்டு என்பதால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷுரா தினத்தின் முஹர்ரம் 10 சிறப்பு. முஹர்ரம் மாதத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அதன் 10வது நாளாகும். இது ஆஷுரா என்று பெயர் வரலாற்றில் இந்த நாளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வெற்றி கொடுங்கோலன் ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் செங்கடலை பிளந்து பாதுகாப்பாற்றிய நாள் இந்த ஆஷுரா நாளாகும். ஃபிரௌனும் அவனது படைகளும் இதே நாளில் தான் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர். நன்றியுணர்வு நோன்பு இந்த மாபெரும் வெற்றிக்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்பதை கண்டு மூசாவுக்கு, உங்களை விட நாங்கள் மிக உரிமை படைத்தவர்கள் என கூறி நான் நோன்பு நோற்று தன் தோழர்களையும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஆஷுரா நோன்பின் மகிமை, ஆஷுரா நாளில் நோன்பு நோக்குவதன் சிறப்பு பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பால் அதற்கு முந்தைய ஒரு ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பு நோக்கும் முறை யூதர்களின் வழிபாட்டு முறைக்கு மாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9வது நாளும் முஹர்ரம் 9வது நாளும் சேர்த்து நோன்பு நோற்பேன் என்று கூறினார்கள். எனவே நாம் நோன்பு நோக்கும் முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்களிலே நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். நாம் தவிர்க்க வேண்டிய பித்அத்துகள்: முஹர்ரம் மாதம் என்றவுடனே பலர்கள் நினைவுக்கு வருவது கர்பலா களமும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாகமும். இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. ஆனால் அதற்காக இந்த நாளில் மார்பில் அடித்துக் கொள்வதோ, உடலை காயப்படுத்திக் கொள்வதோ, கருப்பு உடை அணிந்தும் துக்கம் அனுஷ்டிப்பதோ, வீதிகளில் கூக்கல்கள் கொண்டு அழுவதோ இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முற்றிலும் ஒரு தடுக்கப்பட்ட செயலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: எவர் துக்கத்தில் போதும் முகத்தில் அடித்துக் கொள்கிறாரோ, ஆடைகளை கிழித்துக் கொள்கிறாரோ, அறியாமை கால கூச்சங்கள் எழுப்புகிறாரோ, அவர் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல.
நம்மை சார்ந்தவர்கள் என்று கூறினார்கள். நிறைவு. எனவே கண்ணியமிக்க இந்த முஹர்ரம் மாதத்தில் அடிப்படையாக கொண்டு உப சுன்னத்தை நோன்பு நோற்போம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் நோன்பிற்கும் பிறகு நோன்புகளுக்கும் மிக சிறந்தது அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதம் நோன்பாகும். வந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் நறுநாள் பூசி அதிகமாக்கி பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வின் அன்பையும் மன்னிப்பையும் பெற எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பதில் புரிவானாக. இவ்வழகிய நிகழ்ச்சியை உருவாக்கி தந்த அல்-ஹாஃபிஸ் ஜஹீர் ஹசரத் அவர்கள் நன்றி.